தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2 மற்றும் 3வது இடங்களையும் பெற்ற மாணவ மாணவியர் 988 பேருக்கு தமிழக அரசு சார்பில் 1,68,05,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் இன்று வழங்கப்பட்டன. காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் முதலமைச்சருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தமிழகத்தில் அனைத்து மாணவ மாணவிகளும் கல்வியில் சிறந்து விளங்கிடவும், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை எய்திடவும், கல்வி கற்பதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு கட்டணமில்லா கல்வி, கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள், விலையில்லா மிதிவண்டிகள், சீருடைகள், பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், மடிக்கணினி, கல்வி உபகரண பொருட்கள், காலணிகள், இடைநிற்றலை குறைக்க ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் தேவைக்கேற்ப ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்து பள்ளிகளிலும் தரமான கல்வி வழங்கப்பட்டு வருவதால் 2015ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 90.6%, 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 92.9% என தேர்ச்சி சதவீதத்தில் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, வனத்துறை ஆகிய துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்று 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் தமிழை மொழி பாடமாக கொண்டு மாநில அளவில் 72 மாணவ மாணவிகள் முதலிடத்தையும், 216 மாணவ மாணவிகள் 2ஆம் இடத்தையும், 710 மாணவ மாணவிகள் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழை மொழி பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவிகளுக்கு காசோலைகள், பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி அவர்களின் மேற்படிப்புகளுக்கான செலவினையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்கிறது. அதன்படி பள்ளி கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, சமூக பாதுகாப்புத்துறை, வனத்துறை ஆகிய துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் தமிழை மொழி பாடமாக கொண்டு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 21 மாணவ மாணவியருக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 10,50,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் அண்மையில் வழங்கி மாணவ மாணவிகள் அனைவரும் நாடே போற்றும் வகையில் மிக உயரிய இடத்தை அடைந்து வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2ஆம் இடம் பெற்ற 26 மாணவ மாணவியர், 3ஆம் இடம் பெற்ற 23 மாணவ மாணவியர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற 51 மாணவ மாணவியர், 2ஆம் இடம் பெற்ற 194 மாணவ மாணவியர் மற்றும் 3ஆம் இடம் பெற்ற 694 மாணவ மாணவியர் உட்பட 988 பேருக்கு தமிழக அரசு சார்பில் 1,68,05,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திருமதி ப வளர்மதி, திரு என் சுப்பிரமணியன், திரு கே.சி. வீரமணி, திரு எஸ். அப்துல் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டு காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை மாணவ மாணவியருக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் தங்களை பாராட்டி பரிசு வழங்கி ஊக்கம் அளித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்.